அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம எல்லாருமே குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் என்ன வரப்போகுது அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு சிலர் யாரெல்லாம் குரூப் 2 மெயின்ஸ் எழுத போகிறோம், யாரெல்லாம் குரூப் 2A மெயின்ஸ் எழுத போகிறோம், யாருக்கெல்லாம் இந்த தடவை கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி, நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமில் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான கேட்டகரியாக நம்ம பார்க்க முடியும். இன்னொரு கேட்டகரியாக சப் கேட்டகரியாக போய் பார்த்தா கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வகையான கேட்டகரியாக நம்ம பார்க்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. குரூப் 2 உடைய செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு சிக்கலான விஷயமா இருக்குது. அதை பற்றி கரெக்டாக தெளிவாக யாருக்குமே தெரியல, நோட்டிஃபிகேஷனே அவங்க மென்ஷன் பண்ணல. அப்போ இதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் பேச போகிறோம். முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கு இதில் 507 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இது டிஸ்கிரிப்டிவாக எழுதுகிற மாதிரி ஒரு பேப்பராக இருக்க போது மெயின்ஸுக்கு. குரூப் 2Aக்கு ஒரு 1820 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பாக சிபிடியில் நடக்க போகுது. அப்போ இந்த 2 எக்ஸாமுக்குமே இந்த 2 விதமான மெயின்ஸுக்கு ஆள் எடுக்க போகிறாங்க. எதில் இருந்துன்னா நம்ம எழுதுன இந்த ப்ரிலிம்ஸில் தான் எடுக்க போகிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணல. குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு 1:10 அப்படின்ற ரேஷியோவில் எடுப்போம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குரூப் 2Aக்கு 1:10 அப்படின்ற ரேஷியோவில் எடுப்போம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ டாப் லெவலில் 160+, 165+, ஒருத்தவங்க போட்டிருக்காங்க 160 மார்க்னு வச்சுப்போமே. ஒருத்தவங்க 160 போட்டு ஒரு டாப் 100 ரேங்க்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சைடில் இருந்து நீங்கள் 2 வாய்ப்பு கொடுக்கலாம். ஒன்று நீங்கள் 2 எழுதலாம், இல்லைனா 2A எழுதிக்கலாம். ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இன்னொரு மெத்தடு, நீங்கள் டாப் லெவலில் வந்திருக்கீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் 2வும் எழுதலாம் 2Aவும் எழுதலாம். அதாவது 2 எக்ஸாமே நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 இல்லைனா 2A ஏதாச்சும் ஒன்றை செலக்ட் பண்ணி அந்த எக்ஸாமில் ஏதாச்சும் ஒன்று எழுதலாம் அப்படின்னு சொல்லி இந்த டாப் லெவலில், அதாவது 1:10 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த 507 வேக்கண்ட்டுக்கு டாப் 5070 ரேங்க்கில் இருக்கவங்க, டாப் 5070 ரேங்க்கில் இருக்கவங்கள என்ன சொல்ல போகிறாங்க, நீங்கள் 2 விதமான ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. ஒன்று நீங்கள் 2 மெயின்ஸ் எழுதிக்கலாம், இல்லை 2A மெயின்ஸ் ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இன்னொன்று, இது எல்லாமே எப்படி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான், நம்மளுடைய விஷயம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தான் பண்ண முடியும் டிஎன்பிஎஸ்சியால் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம், ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் தான் எழுத முடியும் அப்படின்றது. இன்னொன்று, நீங்கள் 2 எக்ஸாமே எழுதிக்கலாம் அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ இந்த இதில் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நமக்கு இப்போ பார்ப்போமே, ஃபஸ்ட் ஆப்ஷன் படி பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒன்று தான் எழுதலாம் அப்படின்றப்ப என்ன யோசிப்பாங்க, ஒரு 160 மார்க் போட்டிருக்கோங்க, என்ன யோசிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நம்ம 507 வேக்கண்ட் தான் இருக்குது, அதில் இந்த ஃபாரஸ்ட்டு இந்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது, நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதணும், டிஸ்கிரிப்டிவ் டைப் அதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் 2Aனா நம்ம சிபிடி, நம்ம புதுசாலாம் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம், நம்ம ஓஎம்ஆரில் குறித்ததை அங்கே கம்ப்யூட்டரில் குறிச்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி தான் என்ன பண்ண போகுது அந்த அவங்களுடைய மனநிலை. இப்போ நீங்கள் 160 போட்டிருக்கீங்க, அதுக்கு மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை ஏதாச்சும் ஒன்று தான் எழுதலாம் அப்படின்றப்ப இதாக தான் இருக்கும். நம்ம ஏன் கஷ்டப்பட்டு 2 எழுதணும், ஈஸியாக 2A எழுதிட்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஏற்கனவே ஒரு வேளை அவங்க 2A வேலையில் இருந்தாலோ, இல்லை அவங்களுக்கு 2 தான் கனவாக இருந்தாலோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக நான் 2 எழுதுறேன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ இப்படி பண்ணும்போது நமக்கு ஏதாச்சும் ஒன்று தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு 5070 பேர், இதுக்கு ஒரு 18600 பேர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு 23270 பேர், கிட்டத்தட்ட ஒரு 25000 பேர் அவங்க செலக்ட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி சான்ஸ் கொடுத்தாங்களாம். இதுவே நீங்கள் 2மே எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, நீங்கள் 2மே எழுதிக்கலாம், டாப் 5070 ரேங்க்கில் இருக்கவங்க நீங்கள் 2வும் எழுதிக்கலாம் 2Aவும் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2மே கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்போ அந்த 2 எழுத போகிறவங்க 2Aவும் எழுதுவாங்க. அப்போ 23270 பேர் செலக்ட் பண்ணுறதா இருந்தது, அதாவது கிட்டத்தட்ட 25000 பேர் செலக்ட் பண்ணுறதா இருந்தது மெயின்ஸுக்கு. என்ன ஆகும்னா, அந்த 507 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 507 பேர் நமக்கு என்ன ஆகும், அவங்க 2வும் எழுதலாம் 2Aவும் எழுதலாம். அப்போ இங்கே
அவங்க 2 போஸ்டிங்லேயே வருவாங்க, 2A போஸ்டிங்லேயே வருவாங்க. அப்படின்றப்ப மொத்தத்துக்கே 18,200 பேர் தான் எடுப்பாங்க. கரெக்டாக? டாப் 18,200 எடுத்து அந்த டாப் 18,200ல் நமக்கு டாப் 5,070 இருக்காங்க இல்லையா, அந்த டாப் 18,200ல் டாப் 5,070 ரேங்க்ல இருக்கவங்க நீங்கள் எதுவும் எழுதிக்கலாம், 2வும் எழுதிக்கலாம், 2Aவும் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுதுங்களா? நல்லா புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். செகண்ட் ஆப்ஷன் இதுதான் நடக்கலாம். நீங்கள் இதுவும் எழுதிக்கலாம், இதுவும் எழுதிக்கலாம்னு சொன்னாங்கன்னா அவங்க மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுற கவுண்ட்டு கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அவங்க மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய கவுண்ட்டு கம்மியாக தான் இருக்கும். அப்படின்றப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 விஷயத்தில் எதை பண்ண போகிறோம் அப்படின்றத அவங்க டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து இன்னும் சொல்லலை. எப்போ சொல்லுவாங்க அப்படின்றது தெரியல. மேபி ரிசல்ட் வரப்போ கூட சொல்லலாம். இதுதான் அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான நடைமுறையாக பார்க்கப்படுது. ஓகேவா? எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் யாருக்கும் தெரில. டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து அஃபிஷியலாக அவங்க சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஓகேவா? ஓகே. அப்போ இதை நம்ம இப்படியே வச்சுப்போம். இது அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்க சிக்கல்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம். வேறு என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னோம், எவ்வளோ கொஷின் போட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? எவ்வளோ கொஷின் போட்டவங்க எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பேரை செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சு ஒரு விஷயம் பண்ணுவோம், ஒரு விஷயம் சொல்லுவோம். நீங்கள் இவ்வளோ போட்டிருந்தீங்கன்னா இவ்வளோ பண்ணலாம் அப்படின்றத ஒன்று பார்ப்போம். அதாவது நீங்கள் 5,070 பேர் தனியாக நீங்கள் ஏதோ ஒன்று தான் எழுத முடியும் அப்படின்ட்டு 2க்கு 5,070 பேரும் 2Aக்கு ஒரு 18,200 பேரும் தனித்தனியாக எடுத்தாங்க அப்படின்னா 25,000 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி 25,000 பேர் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உங்கள் மார்க் எதில் இருக்குது, அதாவது நம்ம சொல்கிறது எல்லாமே அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் உங்கள் மார்க் என்னவா இருக்குது அப்படின்றத வச்சு டிசைட் ஆக போகிறது தான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறோம், என்ன லெவலில் கட் ஆஃப் வரும், என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத யாராலையுமே கணிச்சு கரெக்டாக சொல்லவே முடியாது. அதே மாதிரி ரொம்ப கம்மியாக சொன்னாலும் நம்பாதீங்க, ரொம்ப அதிகமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ லாஸ்ட் டைம் என்ன கட் ஆஃப் வந்துச்சோ அதிலிருந்து ஒரு 3-4 கேள்விகள் தான் அதிகமாக வரப்போகுது. ஸோ நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. கமெண்ட்ஸில் வந்து நிறையா பேர் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்கிறீங்க. ஈஸியாக சொல்லலாம். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் மட்டும் பார்க்குறப்ப நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். இன்னும் உள்ளே போய் பிஎஸ்டிஎம், விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன் இப்படிலாம் சொல்லி கேட்குறப்ப யாராலையுமே கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியாது. அதுக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து 2022 ஒரு குரூப் 2 நடத்தினாங்க இல்லையா, அந்த எக்ஸாமுடைய கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதாவது இந்த பிசி கேட்டகரியில் இவ்வளோ ரேங்க் எடுத்தவங்க வரைக்கும் நாங்கள் கூப்பிட்ருக்கோம், ஷெட்யூல்டு கம்யூனிட்டியில் இந்த மார்க் எடுத்தவங்க வரைக்கும் நாங்கள் கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அதுலேயும் சொல்லுவாங்க, பிஎஸ்டிஎம் கம்யூனிட்டியில் இவ்வளோ எடுத்திருக்கோம், நாங்கள் விடோ கம்யூனிட்டியில் இவ்வளோ எடுத்திருக்கோம், சர்வீஸ்மேனுக்கு இவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதில் தெளிவாக இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் நீங்களாக கன்ஃபார்ம் பண்ண முடியுமே தவிர நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி அந்த சப் கேட்டகரி வச்சுலாம் யாராலையும் சொல்ல முடியாது. கம்யூனிட்டி வைஸ் ஓரளவு சொல்லலாம். நம்ம சொல்கிறதும் அந்த மாதிரி இருக்க போது தான். கம்யூனிட்டி வைஸ் ஓரளவு சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது பொதுவாக ஒன்று சொல்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர சப் கேட்டகரி வைஸ் சொல்கிற மாதிரி இருக்காது. ஸோ நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் 160க்கு மேலே போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 மெயின்ஸுக்கு உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2 மெயின்ஸ் படிங்க. ஓகேவா? 2 மெயின்ஸ்னால் நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்பு படிங்க. அதே மாதிரி உங்களுக்கு 2Aவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 2A அது ரெண்டுத்துக்குமே நீங்கள் ஒரே நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இல்லை என்னால் ஏதாச்சும் ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எதோ செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான எக்ஸாமுக்கு நீங்கள் உட்காந்து படிக்கலாம். இது 160 அபோவ் போட்டவங்க, 160 அபோவ் போட்டவங்கள சொல்கிறோம். இன்னொன்று 155 to 160, 155 to 160 நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு 2A கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்ம் வாய்ப்பு. 155 to 160 அப்படின்றது 2 கிடைக்கிறதுக்கு, 2A கிடைக்கிறதுக்கு கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது. அதே போல் 2 கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 2க்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம். அதாவது நீங்கள் 2Aக்கும் எலிஜிபிள் ஆகலாம், 2க்கும் எலிஜிபிள் ஆகலாம். ஸோ நீங்களும் ரெடியாக இருங்க. 2Aக்கு முழுமூச்சாக உட்காந்து படிங்க. 2Aவை பொறுத்த வரைக்கும் நீங்களே ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருங்க. 2Aக்கு ஒன்றும் புதுசாக படிக்க போகிறதில்ல, நம்ம ஏற்கனவே படித்தது தான் படிக்க போகிறோம். அந்த 2Aக்கு நம்ம பெருசாக எழுதிலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த 155 to 160 இருக்கவங்க ரெண்டுத்துக்குமே ரெடியாக இருங்க. ஓகேவா? 160 போட்டவங்களும் ரெண்டுத்துக்குமே ரெடியாக இருங்க. அதாவது ரெண்டுமே கன்ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் நான் இதான் படிக்க போகிறேன்னு டிசைடே பண்ணிருங்க. 155லேருந்து 160 வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒன்று ரெண்டுமே கிடைக்கலாம், இல்லைனா 2A கண்டிப்பாக கிடைக்கலாம்.
அதாவது நம்ம சொல்கிறது வேலை கிடைக்கல, மெயின்ஸுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம் அப்படின்றதான். ஓகேவா? இது எல்லாமே நம்ம கெஸ் பண்ணி சொல்கிறது தான். இது 100% வந்து அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் எக்ஸாம் இப்படி நடத்தினதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நடத்துகிறாங்க. தனித்தனி, அதாவது ஒரே ப்ரிலிம்ஸ்லேருந்து 2 விதமான மெயின்ஸுக்கு ஆள் எடுக்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஸோ யாராலையும் கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. நீங்கள் இந்த லெவலில் இருந்தீங்கன்னா இதுக்காக இருங்க அப்படின்றதான். மற்றபடி நம்ம ரொம்ப கம்மியாக சொல்லி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 150 to 155 ரேஞ்சில் இருந்தீங்கன்னா, 150லேருந்து 155 ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள், 2A மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த 150 to 155ல நமக்கு 2 மெயின்ஸுக்கு கூப்பிட்றது கஷ்டம் தான். ஒருவேளை அவங்க ஏதோ ஒன்று தான் எழுத முடியும் அப்படின்றப்ப, ஏதாச்சும் ஒன்று தான் எழுத முடியும், டாப் லெவல் ரேங்கில் இருக்கவங்க ஏதாச்சும் ஒன்று தான் எழுத முடியும் அப்படின்னு வரும்போது அவங்க என்ன பண்ணலாம், அவங்களால இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு 4200வது ரேங்க்கில் இருக்காங்கன்னு வச்சுப்போமே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு 2 எழுத விருப்பம் இல்லை, 2A எழுதுறதுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி போகும்போது நமக்கு அந்த 2 வேக்கன்ட் பின்னாடி வரலாம். இல்லை அவங்க ரெண்டுமே எழுதிட்டாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த நம்ம சொல்கிறது எல்லாமே 25000 வேக்கன்ட் எடுக்க போகிறத வச்சு தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 150 அபோவ் 150 to 155ல் இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக உங்களுக்கு 2A கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஜோசியக்கார மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். 150 to 155ல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. நீங்கள் உட்காந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து படித்தாலும் சரி, ஏதாச்சும் இன்ஸ்டியூட் போய் படித்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம் தான். முடிஞ்ச அளவு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. எடுத்து தரவாக எல்லாத்தையும் பிரித்து உதறிடுங்க. அதாவது இந்த 150க்கு மேலே இருக்கவங்கள நம்ம 3 கேட்டகரியாக பிரித்து சொல்லிட்டோம். ஓகேவா? அடுத்து இந்த 150 கம்மியாக இருக்கவங்கள வருவோம். இந்த 145லேருந்து 150 வரைக்கும் இருக்கவங்க, 145 to 150 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு 2A கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு அப்படின்றது தெரியல. இந்த 150க்கு மேலே போட்டவங்க வந்தால் தான் தெரியும். ஓரளவு ஒரு 150, அதாவது 150 அப்படின்றது கன்ஃபார்ம் படிக்கலாம்னு சொல்லிட்டோம். 150க்கு மேலே இது எல்லாமே அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு வந்து இப்போயே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க எனக்கு கிடைக்குமா. நம்ம எல்லாத்தையுமே தெளிவாக பேசிட்டோம். அதாவது எல்லாமே அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் 150 அப்படின்றது கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னா 159 அப்படின்றதுக்கு 90% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 148 அப்படின்றதுக்கு 80% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நீங்களே கம்மி பண்ணிட்டு போய்க்கோங்க. 145 போட்டிருக்கீங்களா, உங்களுக்கு கிடைக்க 50% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஓரளவு படிங்க. நீங்கள் இப்போதைக்கு இது எதுவும் இன்ஸ்டியூட்லாம் போய் ஜாயின் பண்ணாதீங்க. ஒரு 149 148 கூட போகலாம். 145 போட்டிருக்கவங்களாம் எதுவும் இன்ஸ்டியூட்லேயும் போய் ஜாயின் பண்ணாதீங்க இப்போதைக்கு. ஏன்னா இது சும்மா நம்மளோட ஒரு சஜஷன், அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணலாம், அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் உங்களால் தான் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணலன்னு சொல்லாதீங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். உங்கள்கிட்ட என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் போய் படிங்க. இல்லை என்னால் ஓன் ப்ரிப்பரேஷன் படிக்க முடியும், நான் கடன் வாங்கி போய் படிக்க போகிறேன் அப்படின்னா வேண்டாம். நீங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். ஆனால் சிலபஸில் எதுவும் புதுசாலாம் கிடையாது. 2A சிலபஸில் 2A சிலபஸை உங்களுக்கு தமிழ் எடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். எது நீங்கள் புதுசாக படிக்கணும் எல்லாத்தையுமே போட்டிருக்கோம். அதை ஒரு தடவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து படிக்கிறது பெஸ்ட்டு. என்னை கேட்டால் இதை நான் சொல்வேன். சரி, ஓகே. 140 to 145 140 to 145 அப்படின்ட்டு எடுத்து பார்த்தோன்னா இது வந்து கம்யூனிட்டி வைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்யூனிட்டி வைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிசிக்கும் எம்பிசிக்கும் ஒரு 145 வரைக்கும் கிடைக்கிது அப்படின்னா ஒரு ஷெடியூல் கம்யூனிட்டி அண்டு ஷெடியூல் ட்ரைபுக்கு நமக்கு என்ன பண்ணலாம், 143 142 கூட கிடைக்கலாம். ஸோ உங்கள் கம்யூனிட்டி வைஸ் வந்து நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கலாம். ஓகேவா? இதுக்கும் ரொம்ப கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 140லேருந்து 145 வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். கம்மி ஒரு உங்கள் கம்யூனிட்டி பொறுத்து ஏதாச்சும் ஸ்பெஷல் கேட்டகரிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஸ்பெஷல் கேட்டகரிலாம் எதுவுமே கிடையாது, எனக்கு எதுவுமே கிடையாது ரிசர்வேஷன், ஒரு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தவிர எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்களும் சரி, இந்த 140க்கு கம்மியாக போட்டவங்களும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கலாம். ஓகேவா? அதாவது 140 to 145ல் இருக்கவங்க உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதாச்சும் ஸ்பெஷல் வச்சுருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அது வந்து என்ன பண்ண முடியும்னா, லாஸ்ட் இயர் நம்ம ஏற்கனவே சொன்னதான், லாஸ்ட் எக்ஸாமுடைய கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணால் தான் தெரியும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது. அதனால் நீங்கள் வீட்டிலே உட்காந்து ஓனாக ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டுருங்க. லைட்டாக, சுத்தமாக பண்ண வேணாம்னு இல்லை, லைட்டாக அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. பார்த்துப்போம். ஏன்னா ரீசனிங் பார்க்குறதுனால தப்பு கிடையாது. இப்போ ரீசனிங் நீங்கள் பார்த்து வச்சிங்க அப்படின்னா என்டிபிசி எக்ஸாம் வருது, தயவு செஞ்சு எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். ஆர்ஆர்பியில் என்டிபிசி எக்ஸாம் போட்டிருக்காங்க, அதுக்கு ரீசனிங் இருக்க போது நீங்கள் என்டிபிசி எக்ஸாம் படிக்கிறேன்னு நினச்சி என்ன பண்ணுங்கள், ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் ஜெனரல் ஸ்டடீஸும் மெயின் சிலபஸை லைட்டாக பார்த்து வச்சுருங்க. ஓகேவா? இந்த 150 கம்மியாக 140க்கு கம்மியாக போட்டிருக்கவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ரொம்ப 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 கம்மி. நீங்கள் ஏதாச்சும் ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. பிஎஸ்டிஎம்
விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எனக்கு எதுவும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் இயர் குரூப் 2 வரப்போகுது. அதுக்கான எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கலாம். குரூப் 4ம் சரி, குரூப் 2ம் சரி, குரூப் 1ம் சரி, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இயர் தான் இனிமேல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரப்போகுது. ஒன்று அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்டிபிசி எக்ஸாம் வருது, அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை எஸ்ஏ எக்ஸாம் படிச்சிங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி மற்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி ஒரு டிஎன்பிஎஸ்சியோட ஒரு டச்சிலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கலாம். அதே மாதிரி அடுத்த 2 மெயின்ஸுக்கு நான் இப்பயே சேர்ந்து படிக்கிறேன் அப்படின்னாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் இப்பயே சேர்ந்து தாராளமாக படிக்கலாம். சிலபஸ் என்ன இருக்கோ அதே தான். அந்த சிலபஸ் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வீட்டிலே உட்காந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நம்ம பிரித்து சொன்னது. இதுதான் நம்ம சொல்ல வந்தோம். வேர்த்து ஊற்றிருச்சு நல்லா. ஓகேங்களா? இதுதான் இது எல்லாம் வந்துட்டு எல்லாமே நம்ம சொன்னது எல்லாமே ஓவரால் வச்சது தான். ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா நம்ம சொல்கிறது தான். ஒன்று அஃபிஷியல் கீ வரணும். அஃபிஷியல் கீ வந்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணலாம். அஃபிஷியல் கீ பார்த்துட்டு நம்ம சொன்ன மார்க்ஸ் எல்லாமே அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறோம். அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் மார்க் பார்த்துட்டு நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்களோ, நம்ம என்ன ஸ்டேஜில் சொன்னோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னொன்று, உங்களுக்கு வருமாறு அதாவது ஸ்பெஷல் கேட்டகரிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு லாஸ்ட்டு 2022 குரூப் 2 எக்ஸாம் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யாராலையும் சொல்ல முடியாது, யாராலையும் 100% கெஸ் பண்ணி சொல்லவே முடியாது இவ்வளோ தான் வரும் அப்படின்றது. ஓகேங்களா? நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸாம் அந்த கட் ஆஃப் விட்டோன்னே அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா, அந்த கட் ஆஃபோட ஒரு 2-3 கொஷின் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக படிக்க ஆரம்பிக்கலாம். இல்லை அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஓரளவு சிலபஸ் முடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ் விட்டு அட்லீஸ்ட் 90 நாளாச்சு கண்டிப்பாக டைம் கொடுப்பாங்க. 90லேருந்து 100 நாள், 120 நாள் கூட டைம் கொடுக்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக படிச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஓரளவு சிலபஸ் மட்டும் கவர் பண்ணி வச்சுருங்க. நம்ம அதுக்கப்புறம் ஈஸியாக படிச்சுக்கலாம். இவ்வளோ தான் நம்ம சொல்ல வந்தது. ஓகேவா? ஓகே, இந்த வகுப்பு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸ்டார்டிங்கில் அந்த செலக்ஷன் ப்ராசஸ் இதுதான் நடக்க போகுது அப்படின்றதும் யாராலையும் கன்ஃபார்ம் சொல்ல முடியல. இப்படியும் நடக்கலாம், எப்படியும் நடக்கலாம். அது டிஎன்பிஎஸ்சி சைடில் இருந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்மளால் கன்ஃபார்ம் சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.